வணக்கம்ப்பா. ஒரு சிலருக்கு ஏப்பமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கீழ் வழியாக காற்று போனால் பக்கத்தில் மனுஷன் இருக்க முடியாது. அப்படி ஒரு நாத்தம் நாறும். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஏன்னா அந்த குடலுக்குள்ளே கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாக இருந்தால் தான் அந்த நாத்தம் அடிக்கிறது. ஏன்னா அது கெடுத்து விட்டுரும், உடம்பவே கெடுத்து அந்த மாதிரி ஆகுது. நல்ல பாக்டீரியா இருந்தால் அந்த மாதிரியெல்லாம் ஏப்பமும் வராது, கீழ் வழியாக காற்றும் போகாது, உங்களுக்கு அந்த கெட்ட வாடையான அந்த கேஸ் வெளியேறாது. அப்படி இருக்கிறதுக்கு ஒரு பொடி சொல்லித்தரேன், அதை எப்படின்னு கேட்டுக்கோங்க. மிளகு, திப்பிலி, சுக்கு, சீரகம், கருஞ்சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம். இப்போ நான் சொன்ன பொருள்களை எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தையும் சும்மா குறைச்ச அளவு போட்டால் போதும். நீங்கள் எல்லாத்தையும் ஒரு 50 கிராம் போட்டிங்கன்னா பெருங்காயமெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். கருவேப்பிலை போட்டால் போதும். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் அதை மோரில் கலந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சுடுதண்ணியில் வெதுப்பான சுடுதண்ணியில் கலந்து குடிச்சு வரலாம். அப்படி குடிச்சு வரையில் உங்களுக்கு அந்த கெட்ட பாக்டீரியாலாம் அழிஞ்சிரும், நல்ல பாக்டீரியாக்கள் வளரும். வளர்ந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை நாளடைவில் சரியாக போயிடும். இந்த ஏப்பமெல்லாம் வரவே வராது.